இப்பயும் சொல்ற பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவர், துரோகத்தை தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தா பாஜக கூட கழட்டி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனா விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. திரையுலகத்தில் இவ்வளவு உச்சபட்ச நடிகராக இருந்து நிறைய ஏர்னிங்ஸ்லாம் பெற்றுக்கொண்டிருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்ல விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? நடக்காத ஒன்றை இவர் இன்றைக்கு வெளியில அவங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் இன்றைக்கு அந்த கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. அது பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். பழனிசாமி என்றைக்கு ஏப்ரல் 12 கூட்டணிக்கு வந்தாரோ அவர்கள் கடினமாக கஷ்டப்பட்டு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒரு அணியில வரணுங்கிறதுக்காக டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் செய்தாலும் பழனிசாமி தலைமையில், அது பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் போது அந்த கூட்டணி பலவீனமாகிட்டு இருக்கு. இன்னும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த கூட்டணி பலவீனமாகத்தான் ஆகும். தேர்தல் நேரத்தில் பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அது 15% கீழே தான் எடப்பாடி பழனிசாமி அமைத்திருக்கிற இடிஎம்கே அமைத்திருக்கிற கூட்டணி பெறும். இதை நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். 2026 தேர்தலில் உங்க கட்சி கூட்டணி எங்க கூட்டணியெல்லாம் நான் உங்களுக்கு பலமுறை பல ஊடகங்கள்ல சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணியெல்லாம் நாங்கள் டிசம்பர் மாதத்துல தான் முடிவுக்கு வர முடியும்.